ஒன்று கிடச்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கடலில் இருந்து சிப்பி பிடிச்சி அது வறுவல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி சிப்பி உள்ள போச்சா? தண்ணி பார்ப்போம். எங்கே போச்சு? நம்ம இருக்கே தெரியோட பாரு, இப்படி எடுக்க நான் இப்படி எடு. ஒன்று கிடச்சி. சரி, இங்கே நிறைய கிடச்சிது. சேது வருதா? அல்ல இங்கே இருந்து வர சார். ஆமாம். ஏய், கிடச்சா? இந்த பிளேஸ். இப்போ ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வந்துட்டா வரும். அண்ணா தண்ணி போச்சு. கையில் காட்டு. தண்ணி வருது. சரி, ஓகே போ. இந்த சிப்பியெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் மணலுக்குள்ளே ஈரப்பதம் இருக்கிற இடத்துல புதைஞ்சு போயிடும். அதை தோண்டி தோண்டி தான் எடுக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட், தம்பி, என் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண முடியாது. இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த தோலில் இருந்து கறியை தனியாக எடுக்க முடியும். அதுக்காக ஒரு கடாயை எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது கொதிச்சதுக்கப்புறமா, இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இதை இந்த தண்ணியில் சேர்த்து அந்த வாயெல்லாம் லைட்டாக ஓப்பன் ஆகிறது வரைக்கும் வேக விடணும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கறி எல்லாமே பொடிஞ்சு போயிடும். 2 மினிட்ஸ் கொதிக்கிற தண்ணியில் போட்டாலே போதும், அதுக்கு வாயெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அடுத்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி இதை ஆறுனதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற சதை பகுதி எல்லாருமே தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இப்போது இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு எடுக்கும்போதே அது தனியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த சிப்பியோட தோடை எடுத்தே நம்ம அதை எடுத்துக்க முடியும் தனியாக. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் மட்டனை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம்.
இது பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வறுவல் பண்ணி வரும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாமே தோடில் இருந்து தனியாக எடுத்தாச்சு. அடுத்து இதில் இந்த கருப்பாக ஒரு பகுதி இருக்கும், அது இதோட வேஸ்ட்டு. இதை வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால் இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் வரும், இல்லைனா இந்த மாதிரி கத்திரி எடுத்து கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட் பகுதியையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 3-4 முறை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்க, எல்லாமே கட் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு க்ளீன் பண்ண சிப்பி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை வறுவல் பண்ணுறதுக்காக மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க. அடுத்து கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிப்பியை இதில் சேர்க்கணும். இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப அதிக நேரம் வேக விட்டுடாதீங்க, அப்புறம் அது ரப்பர் மாதிரி ஆகிடும். இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாடி தான் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் இருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அடுத்தது அது அப்படியே கெட்டியாகிடும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டுக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நல்ல மிளகு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் இதையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த ஆனியனை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆனியனோட கலரே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சிப்பியும் இதில் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான சிப்பி வறுவல் ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் எங்கேயாச்சும் சான்ஸ் கிடச்சா கட்டாயம் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இது எங்கேயாச்சும் கிடைக்கும்னா நீங்கள் கட்டாயம் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கிடைக்காதவங்க வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.